இப்போ நம்ம கேஸில் எப்படி நூல் மாட்டலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேஸில் பாபினை கரெக்டாக உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இதில் நூலை அப்படியே கொண்டு வந்து இது பெண்டாகி இந்த 2 கொக்கி மாதிரி இருக்கும். இது 2க்கும் இடையில நூல் நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே போயிட்டாலும் உங்களுக்கு லூப் அடிக்கும், கலண்டு மேலே வந்துட்டாலும் லூப் அடிக்கும். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து வர ப்ரெஷரும், அதாவது இதுலேருந்து இழுக்கும் போது எவ்வளோ தூரம் ப்ரெஷர் வருதோ அதே அளவு நீடிலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுலேயும் நீடியில் லூஸாக இருந்துட்டு இதில் டைட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு தைக்கும் போது ஸ்டிச்சஸ் வந்து நல்லா நார்மலாக வராது. அதனால் ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் எப்படி நம்ம வந்து பாபினா அடியில் மாட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த அடியில் ஒரு குச்சி மாதிரி தெரியுதா? இந்த இதில் வந்து இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து உள்ளே போகணும். இந்த மேலே ஒரு ஹோல்ஸ் தெரியுதா, அதில் வந்து இந்த மாதிரி கொக்கி மாதிரி இருக்கிற இந்த பகுதி வந்து கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எடுக்கும் போது இந்த இது இழுத்தீங்க அப்படின்னா வெளியில் வந்துடும். நம்மளுக்கு கேஸ் மாட்டும் போது ஊசியை வந்து உள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்மளால் கேஸை வந்து எடுக்கவும் முடியாது, மாட்டவும் முடியாது. சரிங்களா? தப்பாக மாட்டிட்டீங்க அப்படின்னா கேஸ் வந்து சுற்றும். சரியாக மாட்டலை அப்படின்னா கேஸ் வந்து சுற்றும். ஃபிக்ஸாக இப்படி கரெக்டாக மாட்டினீங்கன்னா கேஸ் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகலாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ தப்பாக மாட்டிட்டீங்க அப்படின்னா ஊசி உள்ளே போகவே போகாது. ஏன்னா இங்கே வந்து கேஸ் வந்து உள்ளே தட்டிகிட்டு இருக்கும், ஊசி உடையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் கேஸ் எப்போவுமே மாட்டும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எப்போவுமே கேஸில் மாட்டுற நூலை கொஞ்சம் அதிகப்படியாகவே நீங்கள் விட்டுக்கணும். இப்போ கீழேருந்து நூல் நம்ம தைக்கிறதுக்கு வந்து எப்போதுமே 2 நூல் வேணும். மேலேருந்து ஒரு நூல், கீழேருந்து ஒரு நூல் வேணும். அதை கேஸில் மாட்டியிருக்க நூல். இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா பெடல் பண்ணாமல் வீல் மூமெண்ட் மட்டும் கொடுத்து ஊசி உள்ளே குத்தி வெளியில் வரணும். அவ்வளோதான். வந்துருச்சுங்களா? இப்போ மேலே உள்ள நூலை இப்படி லைட்டாக இப்படி இழுத்திங்கன்னா கீழே உள்ள நூல் வந்து மேலே வரும். அதுக்கப்புறம் பேக் சைடில் விட்டு நம்ம எப்பவும் தைக்கிற மாதிரி தைக்க ஆரம்பிக்கணும்.